ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கூரிசி அகாடமி. நம்ம வந்து இன்னைக்கு ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கூரிசி அகாடமியில வந்து கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. பிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். அதில் வந்து நம்ம வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கூரிசி அகாடமி ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கு. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஏஎல்பி எக்ஸாம்ஸ்லாம் வந்து நடக்க போகுது. டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிட்டி இன்டிமேஷன் லெட்டர்ஸ்லாம் வந்து வந்துச்சு. ஸோ அதனால பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ரீசனிங் டாபிக் குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. கன்சிடர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிசைட் விச் ஆஃப் தி கிவன் அசம்ப்ஷன் இஸ் ஆர் இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசம்ப்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் இந்த மாதிரி டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ல குடுத்துருக்கிறதுக்கு ரிலவெண்ட்டா குடுத்துருக்காங்களா அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும். இரலவெண்ட்டா ஏதாவது குடுத்துருந்தாங்கன்னா, நம்ம அத வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க வந்து அந்த கொஸ்டின ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எந்த விதமான கன்ஃப்யூஷனும் வராது. ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. "த ட்ரெயின் ஃபேர்ஸ் ஹேவ் இன்கிரீஸ்ட் பை 20% வித் இமிடியேட் எஃபர்ட்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயினோட ஃபீஸ் இருக்கு. நம்ம டிக்கெட் வாங்குவோம். அந்த ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வித் இமிடியேட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தினால வந்து ட்ரெயினோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. அசம்ப்ஷன் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, "பீப்பிள் ஸ்டில் பிரிஃபர் டிராவலிங் பை ட்ரெயின்ஸ் டிஸ்பைட் த இன்க்ரீஸ்." ஸோ நீங்க என்னதான் வந்து விலைய வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும், பீப்பிள் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு பிரிஃபர் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு அசம்ப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்றத பத்தி அவங்களுக்கு வந்து கவலைப்படல. அவங்க வந்து ட்ரெயின்ல தான் வந்து போகணும்னு ஆசைப்பட்டு ட்ரெயின் வந்து பிரிஃபர் பண்றாங்க டிராவலிங்க்கு. அதுக்கு அடுத்தப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அதர் மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் மே ஆல்சோ கம்ப்யூட்டேஷன் மே ஆல்சோ இன்க்ரீஸ் தேர் ஃபேர்ஸ்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் மோட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா மாற்றம், மாறுதல். ஓகே. ஸோ வேற சில மாற்றங்கள், அதர் மோட்ஸ்ல வேற சில மாற்றங்கள்னால ஃபேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிலவெண்ட்டா இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும், இரலவெண்ட்டா இருக்கிறத விட்டுறோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் என்ன குடுத்துருக்காங்க, ட்ரெயினோட ஃபேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்பிள் வந்து என்னதான் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும், டிஸ்பைட் த இன்க்ரீஸ் என்னதான் நீங்க இன்க்ரீஸ் பண்ணாலும், பீப்பிள் வந்து ட்ரெயின்ல போறதுக்கு தான் வந்து பிரிஃபர் பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2மே வந்து ரிலவெண்ட்டா தானே இருக்கு. ரெஸ்பெக்ட் என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம ட்ரெயின்ல போவோம். ட்ரெயினோட ஃபீ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிலவெண்ட்டா தான் இருக்கு. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில மாற்றத்தினால ஃபேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாற்றம் அப்படி சொல்லியிருக்காங்க. அது எங்க மாற்றம் வந்து எங்க நடக்குது? ட்ரெயினுக்கா இல்ல வேற எதுக்குமா அப்படின்றது டீட்டெயிலா எதுவுமே குடுக்கல. ட்ரெயின பத்தி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப நம்ம செகண்ட் ஆப்ஷன் வந்து இர்ரெலவெண்ட்டா இருக்கு. அப்ப நம்ம வந்து அசம்ப்ஷன் 2 வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட அசம்ப்ஷன் 1 மட்டும் தான் வந்து இதுக்கு வந்து ரிலவெண்ட்டா இருக்கு. ஸோ அப்ப ஆன்ஸர் வந்து ஒன்லி அசம்ப்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட் அவ்வளதான். ஸோ ரிலவெண்ட்டா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. இர்ரெலவெண்ட்டா இருக்கிறத விட்டுருங்க. இப்போ நம்ம அசம்ப்ஷன் 2ல வந்து ட்ரெயின பத்தி எதுவும் பேசல. அதோட ஃபேர்ஸ் பத்தி எதுவுமே பேசல. ஸோ அது அதர் மோட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதனால வந்து ஃபேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாற்றம் வந்து எதில நடந்திருக்கு? எங்க நடந்திருக்கு? அப்படின்றத பத்தி எதுவுமே பேசல. நம்ம வந்து இப்போ ட்ரெயின பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஸ்டேட்மெண்ட்க்கும் அசம்ப்ஷன் 1க்கு தான் வந்து ரிலேட்டபிளா இருக்கு. செகண்டுக்கு ரிலேட்டபிளா இல்ல. அவ்வளோதான். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க என்ன குடுத்துருக்காங்க. கன்சிடர் த கிவன் ஆர்குமென்ட் அண்ட் டிசைட் விச் ஆஃப் த கிவன் அசம்ப்ஷன் இஸ் இம்ப்ளிசிட் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆர்குமென்ட் என்ன குடுத்துருக்காங்க. ஒய் அட்வைஸ்ட் எக்ஸ் தட் இஃப் ஹி ஆர் ஷி வாண்ட்ஸ் டு ஸ்டடி மேனேஜ்மெண்ட் ஹி ஆர் ஷி ஷுட் ஜாயின் ஐஐஎம். ஸோ எக்ஸ் வந்து ஒய்ன்ற பர்சன் வந்து எக்ஸ்ன்ற பர்சனுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஐஐஎம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அசம்ப்ஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஐஏஎம் ப்ரொவைட்ஸ் குட் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன்ஸ். ஸோ வந்து ஐஏஎம்ல படிங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து அங்க போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அங்க மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா எடுக்குறாங்க. அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அங்க போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அசம்ப்ஷன் 1ல வந்து அத பத்தி சொல்றாங்க. செகண்ட் என்ன சொல்றாங்க? எக்ஸ் லிசன்ஸ் டு த அட்வைஸ் கிவன் பை ஒய். எக்ஸ் வந்து ஒய் என்ன சொல்றாங்களோ அத கேட்பாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இப்ப இது 2மே வந்து என்ன நம்ம செக் பண்ணணும். ரிலவெண்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல பார்த்த மாரி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐஏஎம்ல போய் படிங்க. மேனேஜ்மென்ட் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐஏஎம் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து மேனேஜ்மென்ட் எஜுகேஷன் வந்து நல்லா இருக்கு. அதனால அங்க போய் படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதானே மீனிங். ஸோ அப்ப அசம்ப்ஷன் 1 வந்து கரெக்ட்டா தானே இருக்கு. இப்போ அசம்ப்ஷன் 2ல பாருங்க. எக்ஸ் லிசன்ஸ் டு த அட்வைஸ் கிவன் பை ஒய். இப்போ வந்து நம்ம பேச்ச வந்து ஒருத்தங்க கேட்கறாங்க அப்படின்னா தான் நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லுவோம். கேட்காத பெர்சன்ஸ் கிட்ட போய் நம்ம சொல்ல மாட்டோம். இப்ப எக்ஸ் வந்து லிசன் பண்றாங்க அப்படின்றதுனால ஒய் வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஒய்ன்ற பெர்சன் வந்து அட்வைஸ் பண்றாங்க எக்ஸுக்கு. ஸோ அப்ப அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா
அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒய் சொல்றத கேட்குறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அப்ப எக்ஸ் லிசன்ஸ் டு த அட்வைஸ் கிவன் பை ஒய் அப்படின்றது கரெக்ட் தானே? ஸோ குடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அதனோட மீனிங்கா தான் வந்து இங்க அசம்ப்ஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இம்ப்ளிசிட்னா இன்டைரக்ட்டா வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஒய் வந்து அட்வைஸ் பண்றாங்க எக்ஸ்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து அவங்க லிசன் பண்ணுவாங்க ஒய் என்ன சொன்னாலும். அதனால வந்து ஒய் வந்து அட்வைஸ் பண்றாங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. இப்போ வந்து 1 அண்ட் 2 2மே வந்து ஃபாலோ ஆகுது அசம்ப்ஷனுக்கு. ஸோ அப்ப ஆர்குமென்ட்க்கு வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து போத் 1 அண்ட் 2 ஆர் இம்ப்ளிசிட். இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். ஒய்ன்ற பெர்சன் வந்து எக்ஸ்க்கு அட்வைஸ் பண்றாங்க. ஏன் அட்வைஸ் பண்றாங்கன்னா, எக்ஸ் வந்து கேட்பாங்க. ஒய் சொல்றத கேட்பாங்க. ஸோ எக்ஸ் வந்து லிசன். ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து மேனேஜ்மென்ட் படிக்கணும்னா ஐஏஎம்ல படிங்க. ஏன் அத சொல்றாங்க? ஐஏஎம்ல நல்லா இருக்கு மேனேஜ்மென்ட் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால படிங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் கரெக்ட். ஸோ 2மே வந்து கரெக்ட்டா இருக்கு. ரிலவென்ட்டா இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து போத் 1 அண்ட் 2 ஆர் இம்ப்ளிசிட். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. கன்சிடர் தி கிவன் கொஸ்டின் அண்ட் டிசைட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் குடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. நம்ம வந்து எது வந்து கரெக்ட்டா வருது, ஆன்சர் பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. விச் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ் ஏபிசிடி ஆர் ஆட் நம்பர்ஸ். ஸோ வந்து 5 லெட்டர்ஸ் குடுத்துருக்காங்க. ஏபிசிடிஇ. இதுல வந்து எது வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆட் நம்பர்ஸ்னா என்ன? 1, 3, 5, 7 ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து ஆட் நம்பர்ஸ். இதுல எதெல்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ல குடுத்துருக்காங்க ஏபிசிடி ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா எப்படி ஆரம்பிக்கும்? 1, 2, 3ல இருந்து ஆரம்பிக்கல. ஸோ அதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ வந்து 1, 2, 3, 4, 5 ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்னா. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்ல குடுத்துருக்காங்க பி இஸ் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரைம் நம்பர்னா என்ன வரும்? 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ 2 தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். ஸோ 2, 3, 5, 7, 11 ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும் பிரைம் நம்பர் தான். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? எது வந்து ஆட் நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. குடுத்துருக்க நேச்சுரல் நம்பர்ஸ்ல எது வந்து ஆட் நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பி வந்து ஒரு பிரைம் நம்பர் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இத வந்து பின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இத பின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி வந்து 2 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அப்ப இது வந்து என்னவா இருக்கும்? ஏ வந்து 1ஆ இருக்கும். பி வந்து 2ஆ இருக்கும். சி வந்து 3ஆ இருக்கும். டி வந்து 4ஆ இருக்கும். இ வந்து 5ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துட்டோம்னா நமக்கு எது எதெல்லாம் ஆட் நம்பர்ஸ்? ஏ வந்து ஆட் நம்பர், சி வந்து ஆட் நம்பர், 5 வந்து இ வந்து ஆட் நம்பர். அப்போ வந்து ஏசி5 ஓகேவா? இது எல்லாமே வந்து ஆன்சர் அப்படி சொல்லி போட்டுறோம். ஓகேவா? அப்போ வந்து என்ன அர்த்தம்? போத் த ஸ்டேட்மெண்ட் வந்து 1 அண்ட் 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்க வந்து இத பண்ணிடலாம். ஓகேவா? ஆனா இது தப்பு. நம்மளுக்கு ஆன்சர் பாருங்க நெய்தர். நெய்தர் குடுத்துருக்காங்களா? ஏன் குடுத்துருக்காங்க? ஸோ பி வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, என்ன பிரைம் நம்பர் சொல்லலல்ல. ஸோ பிரைம் நம்பர்ல எது எதுலாம் 2வும் பிரைம் நம்பர் தான், 3யும் பிரைம் நம்பர் தான், 5ம் பிரைம் நம்பர் தான், 7ம் பிரைம் நம்பர் தான், 11ம் பிரைம் நம்பர் தான். இதுல எது வேணாலும் பியா இருப்பான். 2 தான் பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசம்ப்ஷன்ல எடுத்துக்க முடியாது. அவங்களும் அதுக்கேத்த மாரி ஸ்டேட்மெண்ட் குடுக்கல. பி அப்படின்றது பிரைம் நம்பர் அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க தவிர 2 பிரைம் நம்பர் பி இஸ் அ பிரைம் நம்பர் அண்ட் இட் இஸ் 2 அப்படின்லாம் அவங்க இதுவே குடுக்கல. பி வந்து பிரைம் நம்பர் அது வந்து 2 அப்படின்றத அவங்க குடுக்கல. ஸோ அப்ப நம்ம பின்றத 2ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பின்றத 2 நம்ம எடுத்துக்க முடியாதுன்னா, ஏன்றது 1 எடுத்துக்க முடியாது. சின்றது 3ன்னு எடுத்துக்க முடியாது. இது எதுவுமே வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அப்ப என்ன நம்பர்ஸா வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்ப இந்த குடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து நெய்தர் 1 ஆர் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கிவன் கொஸ்டின். அதான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ நமக்கு பார்த்த உடனே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து இதுதான் தோணும். பி வந்து பிரைம் நம்பர் சொல்லிட்டாங்க. அப்ப பி வந்து 2ஆ தான் இருக்கும். ஸோ பி வந்து 2னா மத்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. அப்ப வரிசையா தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறோம். ஓகே நம்ம அதே மாதிரி தான் எக்ஸாம்ல போடுவோம். ஆனா அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எந்த மாரி டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிடணும். பி யோட வேல்யூ வந்து 2 அப்படியே அவங்க குடுத்திருந்தா தான் நம்ம எடுத்துக்குமே தவிர, பிரைம் நம்பர் அவங்க மொட்டக்கடையா குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அத எடுத்துக்க கூடாது 2ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நம்ம வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாரி தான் வந்து நீங்க நெறைய கொஸ்டின்ஸ் பாக்க தான் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே இந்த மாரி தான் இத எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நெய்தர். எதுவுமே வந்து எடுத்துக்க முடியாது ஆன்சர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிளைன் குடுத்துருக்காங்க பாருங்க. டிசைட் விச் ஆஃப் தி கன்க்ளூஷன் லாஜிக்கலி ஃபாலோஸ் ஃப்ரம் தி இன்ஃபர்மேஷன் கிவன் இன் த ஸ்டேட்மெண்ட். Poverty is increasing because politicians do not understand poverty nor they know anything about the problems faced by the poor. ஸோ வறுமை பாவர்ட்டினா வறுமையா? ஸோ வறுமையை பத்தி பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து எதுவுமே தெரியல. அவங்க வந்து புவர் பீப்புள் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வறுமையை பத்தி பொலிட்டிஷியன்ஸ்க்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஏழைங்க படுற கஷ்டத்த வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால பாவர்ட்டி பத்தி அவங்களுக்கு தெரியல அப்படின்றத சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ல. கன்க்ளூஷன் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க.
ஆல் பொலிட்டிஷியன்ஸ் ஷுட் பி ரீப்ளேஸ். கன்க்ளூஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு வந்து கொண்டு வரணும். அதான கன்க்ளூஷன். ஸோ பாருங்க, ஆல் பொலிட்டிஷியன் ஷுட் பி ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். ஆல் பொலிட்டிஷியன் ஷுட் பி ரீப்ளேஸ் அப்படின்றது ஒரு கன்க்ளூஷன் ஆகுமா? அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக பொலிட்டிஷியன் வச்சா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? அவங்களுக்கு வறுமை பற்றி தெரியுமா? அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ எல்லா பொலிட்டிஷியன்ஸும் ரிமூவ் பண்ணணும், அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறது வந்து அது வந்து கன்க்ளூஷனாக வந்து வராது. ஓகேவா? அதுக்கு வந்து தீர்வு கிடையாது. பாவர்ட்டியை வந்து தீர்க்கிறதுக்கான தீர்வு வந்து அது கிடையாது. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வரதுக்கு சான்சஸ் இல்லை. செகண்ட் பாருங்க, ஆல் பொலிட்டிஷியன் ஷுட் பி ஆஸ்க் டு லிவ் இன் புவர் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் நடக்கிற காரியமா? எல்லாருமே வந்து புவர் கண்டிஷன் வாழ்ந்து பாருங்க, அப்பதான் வந்து புரியும் அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம். ஸோ அப்போ அதுவுமே வந்து நம்ம கன்க்ளூஷன்ஸாக எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது வந்து பாவர்ட்டியை பற்றி பொலிட்டிஷியன்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து ஏழைங்க படுற கஷ்டத்தை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்றாங்க. ஸோ அப்போ பொலிட்டிஷியன்ஸை ரீப்ளேஸ் பண்றது அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்காது. அதேமாதிரி அவங்கள ஏழையா வந்து வாழ சொல்றதும் அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்காது. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து தப்பு தான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ். அவ்வளோதான். Next time கொடுத்துருக்காங்க பாருங்க. Consider a given question and decide which of the following statement is sufficient to answer the question. The trains are very punctual in Malaysia. For a maximum of how long should Mr. Z wait for the train? ஸோ மலேசியாவில் வந்து ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப பங்க்சுவலாக இருக்கும். ஒரு டைம்னா அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்க்சுவல்னா ஆன் டைமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் அ மேக்ஸிமம் ஆஃப் ஹவு லாங் ஷுட் மிஸ்டர் இசட் வெயிட் ஃபார் த ட்ரெயின். ஸோ எவ்வளோ லாங் வரைக்கும் ஒரு ட்ரெயின்காக வந்து அவங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பங்க்சுவலாக வருது அப்படின்னா நம்ம சொல்லிடலாம்ல. ஸோ 10 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும், 5 மினிட்ஸில் ட்ரெயின் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்த டைம்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டைம் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ண முடியும் அப்படி சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்டர் இசட் ஹாஸ் ரீச் த ரயில்வே ஸ்டேஷன் அட் 10 AM. ஸோ 10 AMக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 10 மணிக்கு ட்ரெயின் வந்திருக்காங்க அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ட்ரெயின் எத்தனை மணி வரைக்கும் வரும், எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு அந்த ட்ரெயின் டைம் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் தானே. தெரிஞ்சாதான் அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இவங்க வந்து 10 o'clock வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ட்ரெயின் எப்போ வரும்ன்றது தெரியாது. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்க? தேர் இஸ் அ ட்ரெயின் அட் 11 AM அண்ட் த நெக்ஸ்ட் ட்ரெயின் இஸ் அட் 12 PM. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் வந்து 11 AM வந்து வரும், காலையில் 11 AM வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 PMக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரெயினை பற்றி மட்டும் சொல்றாங்க. ட்ரெயின் வந்து 11 AMக்கு வரும்னு சொல்றாங்க, அடுத்து 12 PMக்கு வரும்னு சொல்றாங்க. இப்போ அந்த பர்சனை பற்றி எதுவுமே சொல்லல. ஸோ இப்போ நமக்கு என்ன கொஸ்டினை கேட்டிருக்காங்க? எவ்வளோ நேரம் வந்து அவங்க வெயிட் பண்ணணும், ஹவு லாங், மேக்ஸிமம் ஹவு லாங், எவ்வளோ நேரம் அவங்க வெயிட் பண்ணணும் ஒரு ட்ரெயினுக்காக அப்படின்றத கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ட்ரெயினோட டைமிங் பற்றி எதுவுமே சொல்லல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டைமிங் பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த பர்சன் எப்போ வராங்க அப்படின்றத சொல்லல. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஸ்டேட்மெண்ட் 1லையும் தனியாக ஆன்சர் வரல, ஸ்டேட்மெண்ட் 2லையும் தனியாக ஆன்சர் வரலையா? இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கலாம், ஆன்சர் வருதா இல்லைன்னு செக் பண்ணலாம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? மிஸ்டர் இசட் வந்து 10 AMக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறாங்க. நம்மளோட ட்ரெயின் டைமிங் என்ன? 11 AM ஒன்று இருக்கு, அதை விட்டுட்டா 12 PMக்கு வந்து ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்போ அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அவங்க பிடிக்கணும். 11 ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினை வந்து அவங்க பிடிக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? 1 hour வெயிட் பண்ணணும் அப்படின்றத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இல்லை அதுக்கடுத்து செகண்ட் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ டைம் வெயிட் பண்ணணும்? 2 hours வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து வேற ஒரு ட்ரெயின் வேற வேற டிஸ்டன்ஸ்க்கு போறது, வேற வேற பிளேஸ்க்கு போறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 1 hour வந்து வெயிட் பண்ணணும். இல்லை செகண்ட் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு 2 hours வந்து வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ எவ்வளோ நேரம் அவங்க மேக்ஸிமம் வந்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால கால்குலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ட்ரெயினோட டைமிங் பத்தி எதுவுமே சொல்லல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பர்சனோட டைமிங் பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டா நம்மளால வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கன்சிடர் கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ட்ரூ அண்ட் டிசைட் விச் ஆஃப் த கிவன் கன்க்ளூஷன்ஸ் கேன் டெஃபினெட்லி ட்ரான் ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து சிலாஜிசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சம் ஆக்டர்ஸ் ஆர் பிஸ்னஸ்மென். ஸோ சம் ஆக்டர்ஸ் ஆர் பிஸ்னஸ்மென். ஓகே.
அதுக்கப்புறம் ஆல் பிஸ்னஸ்மென் ஆர் இன்டெலிஜென்ட். ஸோ ஆல் பிஸ்னஸ்மென் ஆர் இன்டெலிஜென்ட். ஸோ இதான் நம்மளோட வென் டயக்ராம். கன்க்ளூஷன் குடுத்துருக்காங்க. ஆல் ஆக்டர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ஸ். ஆல் ஆக்டர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆல் ஆக்டர்ஸ்னா ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னா ஆல் ஆக்டர்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். இந்த மாதிரி தான் நம்மளோட வென் டயக்ராம் வரணும். ஸோ அந்த மாதிரி இங்க இருக்கா? இல்ல. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 வந்து தப்பு. செகண்ட் பாருங்க ஆல் பிஸ்னஸ்மென் ஆர் ஆக்டர்ஸ். ஸோ ஆல் பிஸ்னஸ்மென் ஆர் ஆக்டர்ஸ்னா நம்மளோட வென் டயக்ராம் வந்து இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி அங்க இருக்கா? இல்ல. ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து நெய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ். 2மே வந்து தப்பு தான். ஓகேவா? ஆல் த சிம்பிள். இது ஒரு சிம்பிள் சிலோஜிசம் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அ மேன் வாக்ஸ் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இது வந்து டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் குடுத்துருக்காங்க. ஸோ எ மேன் வாக்ஸ் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றாங்க. அப்போ ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறாங்க. எவ்வளோனா 10 கிலோமீட்டர் வந்து போறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, தென் ஹி டேக்ஸ் எ ரைட் டர்ன் அண்ட் ஆல்சோ வாக்ஸ் 8 கிலோமீட்டர். ரைட் டர்ன். ஸோ ஈஸ்ட் சைட் போறான், ரைட் வந்து கீழ வரும். ஓகேவா? ஸோ டைரக்ஷன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ ரைட்ல போறாங்க. ரைட்ல போகும்போது 8 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்றாங்க. அண்ட் அகைன் டேக்ஸ் எ லெஃப்ட். ஸோ லெஃப்ட் டிராவல் பண்றாங்க. ஸோ லெஃப்ட்னா இந்த சைடு வரும். ஸோ சவுத் டேஷ்ல போயிட்டு இருக்கும் ரைட் இது, லெஃப்ட் இது. ஸோ லெஃப்ட் சைட்ல போகும்போது 6 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்றாங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் அ மேன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அவங்க எந்த டைரக்ஷன் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து இதானே. ஸோ இதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இது இப்போ வந்து இங்கே போயிட்டு இருக்க பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க? நம்ம எப்பயும் டைரக்ஷன் எப்படி பார்ப்போம்? இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்து, இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு. ஸோ இது வந்து சைட்ல கிராஸ்ல இருக்கிறது வந்து நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவுல இருந்தா இது வந்து நார்த் ஈஸ்ட். நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருந்தா இது வந்து நார்த் வெஸ்ட். சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருந்தா இது வந்து சவுத் வெஸ்ட். சவுத்தும் ஈஸ்ட்டுக்கும் நடுவுல இருந்தா இது வந்து சவுத் ஈஸ்ட். இப்போ இவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க? இங்க இருக்காங்கல்ல. ஸோ இப்படி கிராஸா இங்க இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து என்ன டைரக்ஷன்? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து சவுத் ஈஸ்ட். அவ்வளோதான். சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் தான் குடுத்துருக்காங்க. அது என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சம்ரத் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் டர்ன்ஸ் ரைட் ஆஃப்டர் வாக்கிங் 10 மீட்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரைட் திரும்புறாங்க. அந்த ரைட் திரும்புறதுக்கு முன்னாடி அவங்க வந்து 10 மீட்டர் வந்து நடந்திருக்காங்க அப்படி சொல்றாங்க. அப்போ அவங்க நார்த் டைரக்ஷன்ல 10 மீட்டர் நடந்திருப்பாங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம நார்த் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க சம்ரத்ன்ற பெர்சன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரைட் திரும்புறாங்க. அந்த ரைட் திரும்புறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ தூரம் நடந்திருக்காங்க? வாக்கிங் ஃபார் 10 மீட்டர் ஆஃப்டர். ஓகேவா? ஆஃப்டர் 10 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ரைட் திரும்புறாங்க. அப்போ இங்க வந்து 10 மீட்டர் அப்படின்றத போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 10 மீட்டர் அவங்க நார்த்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரைட் திரும்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஹி டர்ன்ஸ் ரைட் அகைன். ஓகேவா? ஹி டர்ன்ஸ் ரைட் அகைன். திரும்பியும் அவங்க வந்து ரைட் திரும்புறாங்க. வாக்ஸ் ஃபார் 4 மீட்டர். ஸோ அப்போ இப்போ நம்ம வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் போயிட்டு இருக்கோம். இங்க வந்து திரும்ப வந்து ரைட் திரும்புறாங்க. ஸோ ரைட்னா வந்து ஈஸ்ட்டுக்கு கீழே, லெஃப்ட்னா வந்து மேலேயா. ஸோ அப்போ ரைட் திரும்புறாங்க. ரைட் திரும்பி வந்து 4 மீட்டர் வந்து நடக்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து 10 மீட்டர், அது வந்து 4 மீட்டர் வந்து நடக்கிறாங்க. அண்ட் தென் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக் 6 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட் திரும்புறாங்க. இப்போ நம்ம சவுத் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கோமா? ஸோ லெஃப்ட் திரும்புறாங்க. ஸோ சவுத்துக்கு வந்து ரைட் வந்து இது, லெஃப்ட் வந்து இது. ஸோ அப்போ லெஃப்ட்ல வந்து 6 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் விச் டைரக்ஷன் ஹி இஸ் வாக்கிங். ஸோ இப்போ எந்த டைரக்ஷன் வாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எந்த டைரக்ஷன்? ஈஸ்ட் டைரக்ஷன் தானே. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஈஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்து, இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட். ஸோ அவங்க எந்த டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க? ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ இதுக்கு வந்து டைரக்ஷன் வந்து குடுக்கல. டிஸ்டன்ஸ் வந்து குடுக்கல. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கும் டிஸ்டன்ஸ் வேணும் தானே. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இருக்கிறத லைனா எடுத்துப்போம். இங்க 10 போட்டாச்சுன்னா, இங்க வந்து 4 போட்டுப்போம். இங்க வந்து 6 போட்டுப்போம். அப்புறம் இங்க வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும் டிஸ்டன்ஸ். ஸோ இங்க டிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படல அப்படின்றதுனால பிரச்சனை கிடையாது. பட் ஆனா எதுக்கு வந்து குடுத்துருக்காங்க, எதுக்கு வந்து குடுக்கல அப்படின்றத நோட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இவங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. சம் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ நார்த் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க போட்டுக்கோங்க. அண்ட் டர்ன்ஸ் ரைட். ஸோ அப்போ வந்து அதுல இருந்து ரைட் திரும்புறாங்க அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆஃப்டர் வாக்கிங் 10 கிலோமீட்டர். ஆஃப்டர் வாக்கிங் 10 கிலோமீட்டர் தான் வந்து ரைட் திரும்புறாங்க. அப்போ 10 வந்து இங்க வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹி டர்ன்ஸ் ரைட் அகைன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப அவங்க வந்து ரைட் திரும்புறாங்க. ஸோ அப்போ இங்க இருந்து ரைட்னா வந்து கீழே போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, அண்ட் வாக்ஸ் ஃபார் 4 மீட்டர். இந்த 4 மீட்டர்ன்றது ஹி டர்ன்ஸ் ரைட் அகைன் வாக்ஸ் ஃபார் 4 மீட்டர். ஸோ திரும்பி வாக்ஸ் ஃபார் 4 மீட்டர் அப்படின்னு திரும்புறாங்க. ஓகேவா? ஸோ 4 மீட்டர்ன்றது இங்க தான் போடணும். இங்க வந்து டிஸ்டன்ஸ் குடுக்கல. பரவால்ல. ஏன்னா டிஸ்டன்ஸ் பத்தி அவங்க கொஸ்டின் கேட்கல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க போட்டுருவீங்க. ஒருவேளை டிஸ்டன்ஸ் குடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் டிஸ்டன்ஸ் பத்தி கேட்டிருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இது ஒரு ரைட். ஸோ இது ஒரு ரைட்டு, இது ஒரு ரைட். இது வந்து ஃபர்ஸ்ட் ரைட், இது வந்து செகண்ட் ரைட். 2த்தையுமே வந்து ஒரு ரைட்ட பத்தி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி போட்டீங்கன்னா ஹி டர்ன்ஸ் ரைட் அகைன் வாக்ஸ் ஃபார் 4 மீட்டர். திரும்ப செகண்ட் ரைட்ல 4 மீட்டர் வந்து வாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட். அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் திரும்புறாங்க. ஸோ லெஃப்ட் திரும்பிட்டு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்றாங்க. இப்போ இவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே.
ஸோ அவ்வளோதாங்க. தேங்க் யூ. நம்மளோட ஸ்கூல்ஸ் அகாடமி கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் போயிட்டுருக்கு. ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் போயிட்டுருக்கு. பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.